Good morning, students. Today we are going to see the next type, a pair of tangents from an external point. External pointலேருந்து ஒரு tangent வரைஞ்சாக்கா என்ன? ஏற்கனவே பார்த்துருக்குறோம். எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து ரெண்டு டேஞ்சன்ட் வரையலான்னு பார்த்துருந்தோம். அந்த இன்னொரு பாயிண்ட்டும் பார்த்துருந்தோம். அந்த ரெண்டு டேஞ்சன்ட்டும் ஈக்குவலாக இருக்கும், லென்த் வைஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். அதை தான் நம்ம இப்போ இதை ப்ரொசீட் பண்ண போகிறோம். தேர்ட் டைப்பாக அதில் எக்ஸசைஸ் 4.4ல் 16th sum. Draw a tangent to a circle from the point P having radius 3.6 cm and center at O. Point P is at a distance 7.2 cm from the center. இதில் வந்து ரேடியஸ் வந்து 3.6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, சென்டர் ஓன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பி பாயிண்ட் வந்து ஓலேருந்து டிஸ்டன்ஸ் வந்து 7.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் வந்து ஒரு காயின் வச்சே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு சென்டர் மார்க் பண்ணி ஓன்னு மென்ஷன் பண்ணணும். அடுத்தது ஓலேருந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் அப்ராக்சிமேட்டாக தான் வரைய போகிறோம். ரஃப் டயக்ராம் வந்து மெஷர்மெண்ட்ஸ் இல்லை, அதனால் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைங்க. வரைஞ்சிட்டு அதை பீன்னு மார்க் பண்ணுங்கள், அந்த எண்ட் பாயிண்ட்டை பீன்னு மார்க் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து அந்த பீயோட டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு 7.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம அந்த இடத்த 7.2 சென்டிமீட்டர்னு எழுதுவோம். ஓபி டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு எழுத போகிறோம், 7.2 சென்டிமீட்டர். இப்போ பீலேருந்து அந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பீலேருந்து தான் நம்ம ரெண்டு டேஞ்சன்ட் வரையலாம், பேர் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ் வரையலான்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த சர்க்கிளில் டச் ஆகி போகிற மாதிரி ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதோட டச் ஆகிறதோடு நிறுத்திடக்கூடாது, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆரோ போடுங்க. ரெண்டு பக்கமுமே அதே மாதிரி டச் ஆகி போகிற மாதிரி போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அந்த டச் ஆகிற பாயிண்ட்ஸை ஏனும் பின்னும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏ பி. இப்போ ஓஏவும் ஓபியும் டாட்டட் லைன்ஸில் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஓஏவும் ஓபியும் இந்த டாட்டட் லைன்ஸ், அதாவது ஓஏ அந்த லென்த் என்ன இருக்கும், சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் ஒரு லைன் வரைகிறீங்க. அப்போ அது என்னவாக இருக்கும், அது ரேடியஸ். அப்போ இந்த ரேடியஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க 3.6 சென்டிமீட்டர்னு அந்த மெஷர்மெண்ட்டை எழுதிடுங்க. ரஃப் டயக்ராம் ஓவர். இப்போ அடுத்தது ஃபேர் டயக்ராம் போட போகிறோம். அப்போ 3.6 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ். அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து காம்பஸில் ஒரு சர்க்கிள் வரைங்க. சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஓன்னு மார்க் பண்ணுங்கள் சென்டரை. ரஃப் டயக்ராமில் போட்ட மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி, ஆனால் மெஷர்மெண்ட்ஸோட இது பண்ணணும். 0லேருந்து 7.2 சென்டிமீட்டர். கவனமாக 0 பாயிண்ட்லேருந்து நீங்கள் 7.2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைங்க. வரைஞ்சி அதை பீன்னு மென்ஷன் பண்ணுங்கள். 7.2 சென்டிமீட்டருன்றதையும் நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு அடுத்தது காம்பஸ் யூஸ் பண்ணுங்கள். காம்பஸில் நீங்கள் ஓவையும் பியையும் சென்டராக வச்சு மோர் தென் ஹாஃப். அப்போ அந்த ஓபி டிஸ்டன்ஸில் மோர் தென் ஹாஃப். ஏற்கனவே நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் போட கற்றுன்னு இருப்போம் நம்ம 9th. அதே போலவே மோர் தென் ஹாஃப் எடுத்து நீங்கள் ஆர்த்தோ சென்டருக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது அதே மெத்தட் தான். மேலேயும் கீழேயும் ஆர்க்ஸ் வரையணும். மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. ஓவை சென்டராக வச்சு ஏற்கனவே வரைஞ்சிருக்கிற ஆர்க்கை இன்டர்செக்ட் பண்ணுங்கள். மேலேயும் சரி கீழேயும் சரி இன்டர்செக்ட் பண்ணுங்கள். இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நீங்கள் டாட் போட்டு வச்சுக்கோங்க. பெரிய புள்ளியாக வைக்க வேணாம், ஜஸ்ட் அ ப்ரிக்கு, அது போதும். இது பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி அதோடு நிறுத்தாதீங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஓபியை கட் ஆகிற மாதிரி லைன் வரைகிறீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எதுக்கு வரைகிறோம், ஒரு லைனை 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்கிறதுக்கு. அப்போ அது மிட் பாயிண்ட்.
அது பிரிக்கிற இடம் மிட் பாயிண்ட், அதனால் எம்ன்னு நம்ம நேம் கொடுத்துப்போம். இப்போ ஓஎம், ஓஎம்மை வந்து காம்பஸில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதை ரேடியஸாக வச்சுக்கிட்டு எம்மை வந்து சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைங்க. ஓஎம் தான் வந்து உங்களுக்கு ரேடியஸ், அந்த இதில் வந்து வரைங்க. அது கரெக்டாக ஓ வழியாக போகும், பி வழியாகவும் போகும், திரும்ப ஓவில் வந்து ஜாயின் பண்ணும். ஓபி வழியாக அது அந்த சர்க்கிள் பாஸ் ஆகும். அது பாஸ் ஆகலைன்னா உங்கள் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் தப்பு, அதனால் கழிச்சிட்டு திரும்ப வரையணும். அப்படி பாஸ் ஆச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக வரைஞ்சின்னு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒன்று அதிகமாகிடுச்சு இல்லை கம்மியாக போயிடுச்சு, அந்த லைனை விட்டு எட்ட போகுதுனாலே நீங்கள் கழிச்சிட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்லேருந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்லேருந்து பண்ணணும். இப்போ வரைஞ்ச சர்க்கிள் வந்து ப்ரீவியஸாக வரைஞ்ச சர்க்கிளை 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். அந்த 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஏபின்னு மார்க் பண்ணுங்கள். இப்போ பிஏவை ஜாயின் பண்ணுங்கள், அதே போல் பிபியையும் ஜாயின் பண்ணி அதோடு நிறுத்தாதீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ரஃப் டயக்ராமில் பண்ண மாதிரி கரெக்டாக அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதோட ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், ஏரோ போடுங்க. அதே போல் ஏவ்லையும் பிஏவையும் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இது ஜாயின் பண்ணி முடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு டேஞ்சண்ட்டை வரைஞ்சிட்டிங்க. பேர் ஆஃப் டேஞ்சன்ஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு. இதோட சம் முடியல, வரைஞ்சி முடிக்கிறதோட சம் முடியல. எல்லா சம்முக்குமே நீங்கள் வரைஞ்சி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும், ஏபியோடைய லென்த்தை மெஷர் பண்ணணும். அதே போல் பிபியோட லென்த்தும். அதுக்கு முன்னாடி நீங்கள் டாட்டட் லைன் இதில் ரஃப் டயக்ராமில் போட்டோம்ல, அதே மாதிரியே ஓஏ ஓபி அந்த டாட்டட் லைனை கரெக்டாக அந்த ஏ பாயிண்ட் எங்கே இருக்குதோ அது அந்த இன்டர்செக்ட் பண்ணதை நான் அதுக்காக தான் ஒரு ப்ரிக் பண்ண சொல்கிறேன். அதை அந்த இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் 3.6 சென்டிமீட்டர் அந்த மெஷர்மெண்ட்டையும் எழுதி முடிங்க. இதோட உங்களுக்கு முடியுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏபியோடைய லென்த்தை மெஷர் பண்ணுங்கள். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஏ பாயிண்ட்லேருந்து அந்த ப்ரிக் பண்ண பாயிண்ட், அதுக்கு தான் ப்ரிக் பண்ண சொல்லியிருக்கிறேன், அதை மெஷர் பண்ணிங்கனாக்கா 6.2 சென்டிமீட்டர்னு வருது. அதே அளவு தான் உங்களுக்கு பிபிலையும் வரணும். அப்படி வரலைன்னா ஏதோ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க, டேஞ்சண்ட் வரைகிறதுல ஏதோ தப்பு இருக்குது, அப்போ திரும்ப தான் வரையணும் நீங்கள். அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் உங்களுக்கு என்ன வரணும், 6.2 சென்டிமீட்டர் தான் வரணும். அது கரெக்டாக வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்ப எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து வரையணும். லென்த், therefore length of the tangents equal to 6.2 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுங்க. ஏன்னா லென்த் ஆஃப் த டேஞ்சண்ட் எடுத்து எழுதணும். 6.2 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் வரைஞ்சிருக்கிறது மெஷர் பண்ணது எல்லாம் கரெக்டானு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அது வெரிஃபிகேஷன் பார்ட். வெரிஃபிகேஷன் பார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், ஓஏபின்னு. அது ரைட் ஆங்கிள்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம், சென்டர்லேருந்து அதாவது ரேடியஸ், சென்டர்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அது ரேடியஸும் டேஞ்சண்ட்டும் 90 டிகிரியில் தான் இருக்கும்ன்ட்டு. அப்போ இன் ட்ரையாங்கிள் ஓஏ, ரைட் ட்ரையாங்கிள் ஓஏபி, ஓபி ஈக்குவல் டு OP square equal to OA square plus AP square, அதாவது square on the hypotenuse equal to sum of the squares on the other two sides. அதே தான் இப்போ இதை நாங்கள் மாற்றி இது பண்ணுறோம், ஒரே ஒரு சைடு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ AP equal to square root of OP square minus OA square. அந்த hypotenuse ஃபார்முலாவை தான் இங்கே மாற்றி இது பண்ணுறோம். இங்கே OPன்றது 7.2, அதனால் 7.2 ஸ்கொயர் மைனஸ் ஓஏன்றது 3.6 ஸ்கொயர். இப்போ அதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ரஃப் காலத்தில் ஸ்கொயர் பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. அப்போ அது எழுதுனீங்கனாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 51.84ன்னு வரும். 7.2 ஸ்கொயரு மைனஸ் 3.6 ஸ்கொயர் வந்து 12.96ன்னு வரும். ரஃப் காலத்தில் போட்டு நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ 51.84 மைனஸ் 12.96 மைனஸ் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 38.88ன்னு வரும்.
இதுக்கு ஸ்கொயர் ரூட் 38 ஸ்கொயர் மேக்ஸிமம் ஸ்கொயர் நம்பர் என்ன வரும் 6 தான். 6 6 36. அப்போ 6ன்னு எழுதிட்டோம். இப்போ நம்ம வந்திருக்கிற ஆன்சரே அப்படியே எழுதிக்கலாம் 0.2 சென்டிமீட்டர்னு. நான் இது சிம்பிளஸ்ட் வேவாக நான் சொல்கிறேன், ஓகேவா? ஆனால் நீங்கள் அக்யூரேட்டாக வரைஞ்சால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் தான் போகணும். இந்த மெத்தடில் தான் இப்போ நான் அதையும் போட்டு காமிக்கிறேன். 38.88 லாங் டிவிஷன் மெத்தட் நம்ம ஏற்கனவே தெரியும் நமக்கு. 6 6 36ன்னு எழுதிங்க. 2 ரிமைண்டர். நம்ம ஸ்கொயர் ரூட்னாலே 2 நம்பராக தான் இறக்குவோம். அப்போ 8 8 இறக்கிடுறோம். இங்கே டிவைஸரை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கோஷன்ட்டை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க. இங்கே இந்த இதுக்கு நேராக எழுதணும். அப்போ 2 6 12. அடுத்த பாயிண்ட்டை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், அடுத்த நம்பரை. அப்போ அங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது, அதனால் டெசிமல் பாயிண்ட்டை நீங்கள் வச்சிடுறீங்க 6க்கு அப்புறம் கோஷன்ட்டில். ஆனால் அங்கே 288ன்னு இருக்குது. அப்போ 12ன்னு இருக்குது. அப்போ மேக்ஸிமம் 2ஆல் போட்டிங்கன்னா 24, 3ஆல் போட்டிங்கன்னா 36ன்னு ஆகிடும். அதனால் அது வராது. அப்போ மேக்ஸிமம் வந்து 2 தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ 12க்கு பக்கத்தில் 2ன்னு ஒன்று போடுறீங்க, இங்கே மேலே 2. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4, திரும்ப 2 2s are 4, 2 1s are 2. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 8 - 4 4, 8 - 4 4. அப்போ டிவைஸரை விட கம்மி தான். 122 விட இந்த 44 கம்மி தான். நமக்கு ஒரே ஒரு டெசிமல் தான் தேவை, அதுக்கு மேலே கண்டுபிடிக்க வேணாம், அதோட விட்டுடுங்க. ஏன்னா ஸ்கேலில் வந்து 0.1 0.2 தான் பார்ப்போம். அதனால் அதான் ஆன்சர். ஹோம்ஒர்க் சம் இதே போலவே நீங்கள் எக்ஸாம்பிள் சம் 4.31 போடுங்க. அடுத்தது அதில் டயாமீட்டர்னு கொடுத்துருக்குது. அப்போ ரேடியஸ்னும் போது அதில் பாதி, அப்போ 3 சென்டிமீட்டர்னு வரும். அதே போல் எக்ஸசைஸ்லையும் 4.4 எக்ஸசைஸில் 13th சம், 14th சம், 15th சம், இந்த 3 சம்முமே போடணும். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம், அதாவது 15th சம் அதே போல் 6 சென்டிமீட்டர் டயாமீட்டர்னு கொடுத்துருக்குது. அப்போ அந்த டயாமீட்டர்னும் போது ரேடியஸ்ன்னு மாற்றி தான் போடணும். 6 சென்டிமீட்டர்னு போட்டிங்கன்னா சம் தப்பாயிடும், உங்களுக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? இதை 4 சம்மையும் முடித்து எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கே அனுப்பிடுறேன். மண்டே வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து இந்த 3 நாள் டைம் எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.